இருக்கக்கூடியவராக இருப்பீங்க. அதெல்லாம் 9ஆம் வீடு கெட்டு போச்சுன்னா தந்தை வலிமையானவர் இல்லை, தந்தையின் மூலமாக நீங்கள் ஒன்றும் பெற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த 9ஆம் வீட்டு அதிபதி என்ன நிலைமையில் இருக்கிறாரு, ஆட்சியில் இருக்காரா, உச்சத்தில் இருக்காரா, நீச்சத்தில் இருக்காரா, பகை வீட்டில் உட்காந்துருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லக்னாதிபதிக்கு அவர் யாருங்கிறது ஒன்று இருக்குது. இந்த லக்னாதிபதிக்கு யோகாதிபதிகள் சில பேர் இருப்பாங்க. அவராக அமைஞ்சிட்டார்னாக்க இவருக்கு யோகம், தந்தை எப்படி இருந்தாலும் ஒரு யோகத்தை கொடுத்துருவார். அவரே பகையாளி அப்படின்னா தந்தைக்கு இவரும் கரு புருன்னு தான் இருக்க மாதிரி ஆகிடும். ஆகாது, 2 பேரும் ஆகாது. பார்த்தா நேருக்கு நேராக பார்த்தா ஆகாதுங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரியாக தந்தையும் கெட்டு போகாமல் இருக்கணும், அந்த இடம் வலிமை உடையதாக இருக்கணும், ஒரு யோகாதிபதி வீடாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமானது. இதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 10ஆம் வீடு அப்படிங்கிறது ஒருத்தவங்க செய்யக்கூடிய தொழில் ரொம்ப முக்கியமான கட்டம் அல்லது வேலை. கர்மசானன்னு சொல்லுவாங்க. கர்மன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பணி செய்ய போகிறார் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறது, அல்லது எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 10ஆம் வீட்டு அதிபதி நல்லா இருந்தார்னாக்க அவர் தொழில் செய்யக்கூடியவராக இருப்பார். 10ஆம் வீட்டு அதிபதி எங்கேயாவது போய் பகை வீட்டில் உட்காந்துருந்தாருன்னா இவர் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு வேலை பார்க்கக்கூடியவராக இவருடைய இது மாறிடும், தொழில்ங்கிறது மாறிடும். வெளியில் சுதந்திரமாக இருக்கலாம், அதனால் அவர் வேலை பார்க்கக்கூடியவராக இருப்பார். அந்த வேலையில் நிரந்தரமாக இருப்பாரா இல்லையாங்கிறது அவர் கூட சேர்ந்துருக்க கிரகங்களை பொறுத்தா இருக்குது. சில பேர் மாறிக்கிட்டே இருப்பாங்க. என்னென்ன இருக்க விட மாட்டாங்க. சரராசின்னு சொல்லுவாங்க. சரராசியில் 10ஆம் இடம் அமைஞ்சிருச்சுன்னா ஓடிக்கிட்டே இருக்கிறது பிடிக்கும் உங்களுக்கு, ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. உங்களுக்கெல்லாம் சரராசி தான். நீங்கள் எங்கேயாவது பயணம் பண்ணி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆமாம், ஒரு இடத்துல உட்காந்து வேலை பார்க்க உங்களுக்கு பிடிக்காது. சில பேர் இடத்த விட்டு வேலையை நகரமாட்டான்னா அழுவான் கதறுவான் அப்படின்னு பார்க்க. அதில் சனி அதிகம் உடையாள். 10ஆம் இடம் சனி ஆகிடும். மேசம் ரிஷபம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லக்னமாக வந்துட்டாங்கன்னா அவங்க ஒரே இடத்துல வேலை பார்க்குறது விரும்புவாங்க. முதலாளி வேலை இல்லைன்னு சொல்லி போன்னு சொன்னாங்க இவங்களுக்கெல்லாம் கண்ணீர் வந்துடும். ஆமாம், என்ன போய் சொல்கிறீங்களே, நான் என்ன செய்யலை என்ன பண்ணலைன்னு ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அப்போது இவங்களுக்கு போகிறதுக்கு பிடிக்காது, ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் இந்த சத்திரிய லக்னங்களுக்கு பாருங்கள், சத்திரிய லக்னங்க சரராசி 10ஆம் இடம் அமைஞ்சாச்சுன்னா அவங்க ஊரை சுற்றுற ஆள் தான். எங்கேயாவது போவாங்க, எங்கேயாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நம்ம நாடுகளாக போவாங்க, அப்படியே யோகங்கள் இருக்கும். அப்போ இந்த 10ஆம் இடங்கிறது எப்படியாப்பட்ட இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த மாதிரி தொழில் செய்ய போகிறாங்க. இப்போ சில பேர் சொல்லுவாங்க நான் ஒரு கடை வச்சுட்டு உட்காரலான்னு பார்க்குறேன்பாங்க. சரராசி ஆச்சுன்னா நீங்கள் கடை வச்சு உட்காராதீங்கன்றுவேன். நம்ம உட்கார முடியாதுல்ல. ஆமாம், நீங்கள் கடையை யார்ட்டையா விட்டுட்டு நீங்கள் எங்கிட்ட கிளம்பிடுவீங்க, அது கெட்டு போயிடும். மொபைலிங்காக பண்ணக்கூடிய வேலை என்னன்னு பாருங்கள். காய்கறி கடை போனீங்கன்னா ஒரு வண்டியில் போட்டுட்டு போங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒரே இடத்துல நீங்கள் உட்கார மாட்டீங்க, அது பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கடைசியில் நஷ்டத்தில் முடிச்சுன்னு சொல்லிடணும். அது மாதிரியாக அந்த 10ஆம் இடம் அவருக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிற பொறுத்து தான் இதெல்லாம் அந்த தொழில் அமையும், வேலை அமையும். இதுக்கு அடுத்து 11ஆம் வீடு அப்படிங்கிறது அவர் அடையக்கூடிய சந்தோஷங்கள் என்ன, அடையக்கூடிய லாபங்கள் என்ன, ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேறுமா நிறைவேறாதா. ஒன்றுக்கு ஆசைப்படுவாங்க இல்லைங்களா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் கிடைக்காம போகும். சிலருக்கு கேட்குறதுக்கு முன்னாடி எல்லாம் முன்னாடி நிற்கும். அப்படின்னா இந்த 11ஆம் இடத்த அதிபதி அவருக்கு நல்லா இருக்காருன்னு அர்த்தம். பிறந்ததுலேருந்து 10 பைசா சம்பாதிக்காமல் இருப்பார், ஆனால் அவருக்கு எல்லாம் இருக்கும். அப்படின்னா இந்த 11ஆம் இடம் அவருக்கு வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். கேட்டதெல்லாம் கிடைக்கிற அளவுக்கு இந்த 11ஆம் இடத்தை ஆட்சியில் இருந்துட்டாருன்னா எல்லா சௌகரியங்களும் அவர் தேடி வரும். அவர் வேலை செய்யணுங்கிற அவசியமே இருக்காது. சந்தோஷங்கள் எல்லாமே அவருக்கு சேரும். அடுத்து 12ஆம் இடங்கிறது அவர் செய்யக்கூடிய விரயங்கள், என்னென்னலாம் விரயம் பண்ணுவார் அப்படிங்கிறத அந்த 12ஆம் வீட்டு அதிபதியினுடைய நிலை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ இந்த விரயம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பெரிய முதலீடுகளை அவர் காலி பண்ணக்கூடியவரா, தொழில் வைப்பாங்க நஷ்டம்பாங்க. என்ன 10ஆம் இடத்த அதிபதி கெட்டு போயிருப்பார், 12ஆம் இடத்த இங்கே வலிமையாக இருப்பார். அப்போ பெரிய முதலீடு தூக்கி கொண்டு தொழில் சாணத்தை போட்டுட்டு லாஸ் ஆச்சுன்னு வர்றவங்க நிறைய பேர்த்த பார்க்க முடியும். காரணம் என்ன, இந்த 12ஆம் இடத்த அதிபதி அவருக்கு வலிமையாக தொழில் செய்யணும்னா உங்களுக்கு முதல்ல 7 பார்க்கணும். பங்குதாரராக இருந்தால் 7ஆம் வீடு பார்க்கணும், 7 பார்க்கணும், 10 பார்க்கணும், இந்த 12 பார்க்கணும்.
12 பார்த்தோன்னா தான் இங்கே விரையும் ஆகாது, இவர் கூட சேர்ந்து செய்கிறனால இவருக்கு லாபமாக இருக்கும். 11ஆம் வீட்டில் வந்துட்டாக்க ரொம்ப சந்தோஷம். 7 10 11ஓட கனெக்ட் ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவன் எவ்வளோ கெட்டவனாக இருந்தாலும் இவருக்கு லாபத்தை கொடுத்துட்டு அவன் வெளியே போடுவான். 12ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டான்னா இவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திட்டு அவன் போவான். இது நம்ம இந்த 12ஆம் வீட்டினுடைய ஆக இந்த 12 வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கே இருக்குது, அந்த கிரகங்கள் யார், இந்த ஜாதகருக்கு பகையா நட்பா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம தீர்மானித்து தான் ஒரு பலனை இங்கே நம்ம சொல்ல முடியும். இப்போ இதில் எல்லாம் மேக்ஸிமம் வந்துடுச்சு சார். இப்போ இந்த ஆயில் கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் 8ஆம் இடம். 8 ஆயில் வருதுங்களா? ஆமாம், 8ஆம் இடம் தான் எதிர்பாராத விபத்துக்களை குறிக்கிற இடம்னு சொல்லுங்க இல்லைங்களா. இந்த 8ஆம் இடம் தான் உங்களுடைய ஆயிலை தீர்மானிக்கும். அப்போ அந்த 8ஆம் இடத்ததிபதி எந்த நிலையில் இருக்கார், சனியுடன் தொடர்பில் இருந்தாக்கா அந்த 8ஆம் இடம் வலிமையாக இருக்கும். சனியுடன் தொடர்பு இல்லை அப்படின்னா அது சொல்கிறேன் பாருங்கள். இந்த விபத்துன்னு சொன்னோம் இல்லைங்களா, இப்போ 8ஆம் இடங்கிறது எந்த மாதிரியாக விபத்தை இவர் சந்திப்பார், அது அந்த கேபியில் தான் இதெல்லாம் டிவைட் பண்ணி பார்க்க முடியும். நான் எழுதி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ஜாதகம், ஆமாம், அந்த ஜாதகத்தில் தான் அதெல்லாம் டிவைட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு 8ஆம் வீட்டில் தொடர்பு சம்பந்தமான கிரகங்கள் வரும்போது இவருக்கு விபத்து நடக்கும் அப்படின்னு தீர்மானிச்சிடலாம். அந்த விபத்துனால இவருக்கு லாபமாக நஷ்டமா அல்லது அதனால் நோய்கள் ஏற்படுமா. இப்போ இந்த 8ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்ட கிரகம் இருக்கு இல்லைங்களா, அது 11ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டால் விபத்துனால இவருக்கு லாபம் அடைகிறார். அது 12ஆம் வீட்டில் சம்மந்தப்பட்டால் விபத்துனால் விரயமாகிறார், அவருக்கே ஏதாவது ஆகலாம். 12ஆம் வீட்டில் சம்மந்தப்படல, 11ஆம் வீட்டில் சம்மந்தப்படல, 6ஆம் வீட்டில் சம்மந்தப்படுதுன்னா இந்த விபத்துனால அவருக்கு நோய் ஏற்படும். அது எந்த அவைகளில் பாதிப்பை ஏற்படுத்துகிற முதற்கொண்டு நம்ம எடுத்துடலாம். இந்த டிவிஷனை பிரிக்கிறது அது கேபியில் தான் பண்ண முடியுமே தவிர. ஆனால் அது ஆயிலை குறிக்கிறது வந்து இது 6 தான். 6 தான். இப்போ பாருங்கள், இப்போ சனி இப்போ ஒரு தனித்தனி கிரகங்கள் இருக்கும். 6ஆம் இடங்கிறது நோய் ஸ்தானம். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராமல் நடக்கிறது. இப்போ விபத்துங்கள்லாம் குறிக்கிறோம் இல்லைங்களா, அதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. அந்த விபத்துனால இவருக்கு காயம் ஏற்படுமா, அதனால் நோய் ஏற்படுமா, அதனால் பொருள் இழப்பு இவருக்கு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் டிபேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ ஒருவருடைய ஆயுள் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குங்கிறது இப்போ இந்த 8ஆம் இடத்து அதிபதியை வச்சும் இருக்குது. இதை விட முக்கியமான சனி. சனி நல்லா இருந்ததுன்னா ஒருத்தவங்களுக்கு ஆயுள் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கேந்திர சாணத்தில் 1 4 7 10 இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல கிரகம் ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது வலிமையாக இருக்குன்னு அர்த்தம். இந்த ஒரு 4 கட்டத்துக்குள்ளே சனி இருந்துட்டாருன்னா அவருடைய ஆயுள் ஸ்ட்ராங்கு. 1ஆம் கட்டம், 4ஆம் கட்டம், 7ஆம் கட்டம், 10ஆம் கட்டம், இந்த இது கேந்திர சாணம்னு சொல்கிறது. இங்கே எல்லாம் சனி இருந்துட்டால் இவருடைய நரம்பு மண்டலம் பலமாக இருக்குது, ஆயுள் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் 1 5 9ஆம் இடம் திரிகோணம்னு சொல்லுது. இந்த இடத்துலையும் வந்து முக்கோணம்னு வச்சுங்களேன். 1 5 9ங்கிறது முக்கோணம். இந்த இடத்துல சனி இருந்துட்டாலும் அவருடைய ஆயுள் ஸ்ட்ராங்கு. இதை தவிர 3ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல சனி இருந்தால் அவருடைய ஆயுளை உறுதியாக சொல்ல முடியாது. அவர் எங்கே இருக்கிறார் பொறுத்த வச்சு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தசாபுத்திகள் இருக்குது. இந்த தசாபுத்திகள் அந்த குறிப்பிட்ட 3ஆம் இடத்து அதிபனுடைய திசையோ அல்லது 6ஆம் இடத்து அதிபனுடைய திசையோ 8ஆம் இடத்து அதிபனுடைய திசையோ 12ஆம் இடத்து திசையோ நடந்ததுன்னா இவருக்கு டேஞ்சர் பொசிஷனுங்கிறது தீர்மானத்துக்கு வந்துடும். இப்போ குறிப்பிட்ட காலம் இவர் கடக்கிறது ரொம்ப கஷ்டம். 8ஆம் இடம் சம்மந்தப்படும் போது விபத்து ஏற்படுத்தும். அதில் 6ஆம் இடத்து அதிபதியும் போய் அங்கே உட்கார்ந்தாருன்னா விபத்தினால் நோய் ஏற்படுத்திடும். 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டார்னா அதனால் அவருடைய உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணிடும். இதெல்லாம் எடுத்துடலாம், துல்லியமாக எடுக்கலாம். அதனால் அதுவும் ஒரு இறை ரகசியமாக தான் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஒரு இதாகிடுவோம் இல்லைங்களா. அதனால் அந்த 8ஆம் இடத்துக்கு மட்டும் பல்வேறு ஞானிகள், பெரிய பெரிய ஞானிகள், பெரிய ஜோதிட வல்லுநர்கள் எல்லாம் அந்த 8ஆம் இடத்துல தான் குழப்பி நிற்கிறாங்க இன்ன வரைக்கும். கரெக்டாக இப்படி இருந்தால் இப்படி நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இந்த இடத்துக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25 விதமான ஆப்ஷன் இருக்குது. இதனால் அது நடக்கும், அதனால் அது நடக்கும் அப்படி சொல்லி அவங்க. ஆனால் யார் சொன்னபடியும் சிலருக்கு நடக்கிறது இல்லை. நான் பார்த்த வரைக்கும் யார் சொன்னபடியும் நடந்து முடிந்ததுக்கு பிறகு நம்ம அதுலேருந்து காரணத்தை தேட முடியுதே தவிர, இதனால் நடந்திருக்கலாம் நம்ம ஒரு வர முடியுதே தவிர, நடப்பதற்கு முன்பாக இவருக்கு இப்படித்தான் நடக்குங்கிறத சொல்ல முடியாது, எல்லோருக்கும் சொல்லிட முடியாது. என்னுடைய வாக்கு பலிதமாக சிலருக்கு வேணால் நடக்கலாம்.
நான் சொன்ன 100 பேர்த்துக்கு நடந்தோன்னு சொல்லவே முடியாது. 20 பேர்த்துக்கு நடக்கலாம், 80 பேர்த்துக்கு நடக்காமல் போகலாம். அதுதான் இறை ரகசியம். நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இப்போ இந்த ஒரு மையப்புள்ளிங்கிறது எங்கே, ஆனால் வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது சொல்லலாம். ஆனால் எப்படி நடக்கும், எந்த விதத்தில் நடக்கும், பாதிப்புன்னு சொல்ல முடியாது. அதைத்தான் கண்டனுங்க வச்சுருக்காங்க ஜோதிடத்தில். இப்போ இவ்வளோ துல்லியமாக கணிக்கிறதுக்கு வந்த காலத்துலேயே முன்ன முடியல அப்படின்னா, இந்த துல்லியமெல்லாம் இல்லாத காலத்தில் நீங்கள் வச்சு பாருங்கள். அப்போ கண்டங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இடத்துக்கு வரும்போது டேஞ்சர். ஆமாம், அவனுக்கு கொஞ்சம் தண்ணியில் கண்டோம். ஆமாம், இப்போ நீங்கள் வாகனத்தில் கண்டோம் பாருங்கள். இப்போ தண்ணியில் உனக்கு கண்டம் ஏற்படும்னா அது சொல்லுவாங்க. ஒரு 7 வயசு வரைக்கும், 7வது வயசு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. அவனுக்கு வயது வரும் 12 வருடம் வருது. இந்த குரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வந்துடும். சனி 30 வருடத்துக்கு ஒரு முறை சுற்றி வரும். இப்போ இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை சுற்றி வர குரு இருக்காங்கன்னா அது பாலிய வயது. அந்த ஒரு மேஜரான ஒரு கிரகத்தை எல்லா இடத்துலையும் இந்த பூமி சந்திச்சது. மேசராசியில் குரு இருக்கும்போது ஒரு சுற்று வந்து சந்திச்சிருது. ரிஷப ராசி இருக்கும்போது பூமி ஒரு சுற்று வந்து ரிஷப ராசியில் குருவை சந்திரிச்சது. இப்படி 12 ராசிகள்லையும் இந்த குருவை போய் பூமி சந்திச்சுக்குது. சந்திக்கும் போது இவருக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது அப்போ இவர் குருனால் பாதிக்கப்படலை. எல்லா இடத்துலையும் சந்திச்சிட்டாருங்களா. ஏன்னா குளிர் காலத்துலேயும் சந்திச்சிட்டாரு, வெயில் காலத்துலையும் சந்திச்சிட்டாரு, காத்தடி காலத்துலையும் சந்திச்சிட்டாரு, எல்லா இடத்துலையும் சந்திச்சிட்டாரு. அப்போ குருனால இவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை, பாலிய வயதை தாண்டிட்டார். அப்புறம் வர்றார் சனி. அவரை 30 வருஷத்தில் தான் எல்லா வீட்லையும் சந்திக்க முடியும் பூமி போய். ஏன்னா வருஷம் சுற்றி வரதில்ல. எல்லா பருவநிலையிலையும் எல்லா சூழ்நிலையிலையும் இந்த சனியை சந்திச்சிட்டாருன்னா இவருடைய நரம்பு மண்டலம் பலமாக இருக்குது. இளமையை தாண்டிடுறாரு, 30 தாண்டிடுறாரு. 30 to 60 இருக்கு இல்லைங்களா. இதுதான் இருக்கிறதுல இன்னும் சிக்கலான விஷயம் என்னென்னா, குருவையும் சனியும் ஒரு இடத்துல சந்திக்கிறது. 2 பேரையும், அந்த 2 பேரையும் ஒரு கோணத்தில் வந்து சந்திக்கிறது 60 வருடத்துக்குள்ளே சந்திக்கணும் எல்லா இடத்துலையும். ஏன்னா இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இணைகிறது 60 வருடம் ஆகும். அதையும் செஞ்சுட்டாங்கன்னா இவருடைய நரம்பு மண்டலம் மிக ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்கப்புறம் 60 to 90 அடுத்த ரவுண்டுக்கு ஆரம்பிக்கும் போது இங்கே பலகீனமாகாது. அப்போ என்னங்க பாருங்கள், 60 to 72 சந்திக்கிறது கஷ்டம், 72 to 84 சந்திக்கிறது கஷ்டம், 84 to 90 சந்திக்கிறது கஷ்டம். ஏன்னா அங்கே எல்லாம் பலகீனமாயிட்டான். உற்சாகமாக இருந்தவன் ஒரு இளைஞனுக்கும் ஒரு வயதான வித்தியாசங்களா. அது மாதிரியாக அப்போது நம்மளுடைய வைத்திய சாசனத்துக்கு பாருங்கள், அதில் இந்த கிரகத்தெல்லாம் எப்படி கையாளுறது, அவங்க கூட நம்ம எப்படி ஒத்துழைச்சி போய் நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவான மாலுங்க வச்சுருக்காங்க. வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு விதமான சுவையை குடிக்கும். அந்த சுவை நம்மளுடைய உடம்புக்கு எந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறத வைத்திய சாஸ்திரம். அப்போ நம்மளுடைய ஞானிகள்லாம் பார்த்திங்கன்னா 3 தெரிஞ்சவங்க தான் ஞானி. ஜோதிடம் தெரியும், வைத்தியம் தெரியும், ஆன்மீகம் தெரியும். 3ம் ஒன்றுக்குள்ளே ஒன்றாக மெர்ஜாக இருக்குது. ஒன்று மட்டும் தெரிஞ்சாலும் பெரிய ஆளே கிடையாது. இப்போ நாடு அப்படி தான் இருக்குது. ஆன்மீகவாதி, ஆன்மீகம் மட்டும் தெரிஞ்ச நபராக இருக்கிறாங்க. வைத்தியம் தெரியாது, ஜோதிடம் தெரியாது. ஜோதிடம் தெரிஞ்ச ஆளுக்கு வைத்தியம் தெரியாது, ஆன்மீகம் தெரியாது. இப்படி இந்த 3 தனித்தனியாக இருக்கிறனால ஒரு முழுமை இல்லாமல் இருக்குது. ஏன்னா இந்த 3லேயுமே நீங்கள் அபரிதமான பணத்தை சம்பாதிக்க முடியும், பயமுறுத்த முடியும். ஒரு டாக்டர் நினச்சானா பார்க்குறோமே, பயமுறுத்தி ஆசி மொத்தத்தையும் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க. ஆன்மீகவாதியும் அப்படி தான் இருக்காங்க, பயமுறுத்தி வாங்கக்கூடியவர்கள் இருக்காங்க. இதற்கு அப்புறம் இருக்கிறது மருத்துவம், ஜோதிடம், ஆன்மீகம். 3லேயுமே மக்களை பயமுறுத்த முடியும். அதனால தான் வந்து என்னென்னா, இந்த 3 விஷயமும் தெரிஞ்சவங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஆன்மீகவாதியாக இருக்காங்கும்போது இதெல்லாம் நிரந்தரம் இல்லை, இதனால் நம்ம அடையக்கூடிய ஒன்றும் இல்லை, இருக்கிற வரைக்கும் மக்களுக்கு நம்ம சேவையாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் தான் ஞானிகளாக இருந்தாங்க. அவங்க செஞ்சது பூராமே நமக்கு, அவங்க எதையும் அனுபவிக்கலை, நமக்கு ஒரு இப்படி இருங்கப்பான்னு நமக்கு ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம அதுபடி இல்லை, இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்க முடியலன்னு வச்சுங்க. அதனால் இது 3 தெரிஞ்ச நபர் மிகச்சரியான நபர். 3 தெரியாத நபர் அரைகுறை ஆட்களாக தான். இப்போ வந்து ஆன்மீகம் பாருங்கள், அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க சாமியாருங்க, எதுவுமே இல்லாதவங்க சாமியார், இப்போ எல்லாமே இருக்கிறவங்க தான் சாமியார்.